கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2025 வருஷம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி ஒரு சந்தியின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை என்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஒரு சந்தியின் 3ஆம் ஞாயிறு ஆக்குலி சண்டே என்று அழைக்கப்படுகிறது. ஆக்குலி சண்டே, த தேர்ட் சண்டே இன் லென்ட். லெந்து காலத்தில் வரக்கூடிய இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆக்குலி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அதற்கு ஆக்குலி ஞாயிறு என்று பெயர் வைத்தார்கள் என்றால், ஆக்குலி என்ற லத்தீன் வார்த்தைக்கு கண்கள் என்று பெயர். அல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்து. நல்லா கைத்தட்டுங்க. ஆக்குலி என்ற லத்தீன் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஐஸ், தமிழில் கண்கள், என் கண்கள் ஆர் சிம்பிளி ஐஸ் என்று பெயர். சங்கீதம் 25 நாம் மாறி மாறி வாசித்தோம். சங்கீதம் 25 11 முதல் 22 வசனங்களை நாம் மாறி மாறி வாசித்தோம். அதில் 15வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். கீழே படிங்க. போதும் போதும். சங்கீதம் 25 அந்த 15 திரு விவிலியம் பொது மொழிபெயர்ப்பிலே, திருத்திய மொழிபெயர்ப்பிலே எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள்? என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன. சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? இந்த சங்கீதத்தை எழுதின அந்த தாவீது என்ன சொல்றாருன்னா, தாவீதின் புகழ்பா, வழிகாட்டி பாதுகாக்குமாறு வேண்டுதல். தனக்கு வழிகாட்டி தன்னை பாதுகாக்குமாறு தாவீது ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்கிறார். அப்ப அவர் சொல்றாரு ஆண்டவரை பார்த்து, 25:15 என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன. He was always looking at the Lord. He was always staring at the Lord. என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன. என் கால்களை அவரே கண்ணியிலிருந்து விடுவிப்பார். அல்லேலூயா. அவர் உன் கால்களை வேடனுடைய கண்ணியிலிருந்தும் பாழாக்கும் கொள்ளை நோயிலிருந்தும் தப்புவிப்பாரா விடுவிப்பாரா? பாருங்க, 91 சங்கீதம், சங்கீதம் 91 கட்டவங்க படிங்க. அவர் உன் கால்களை வேடனுடைய கண்ணியினின்றும் படிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு பிறக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்குது, நாம் மரிப்பதற்கு ஒரு நாள் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை
பெருக பண்ணும். இது பழைய ஏற்பாட்டினுடைய வசனம். கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம். கர்த்தர் தமது பிள்ளைகளை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறார். வேடனுடைய கண்ணி, அந்த காட்டுல வேடர்கள் போய் வேட்டையாடுவாங்க. அங்கங்க கண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கண்ணியில அந்த விலங்குகள் சிக்கி கொண்டால் அதை பிடித்து கொள்வார். நம்ம பார்க்கிறோம் இந்த கொக்கு, வேற என்ன, நெல் வயல்ல என்ன வைக்கிறாங்க? கண்ணி வைக்கிறாங்க, பறவைகளை பிடிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் விசுவாசிகளை கண்ணிக்கு தப்புவிப்பார். நான் அடிக்கடி சொல்லுவேன் விசுவாசிங்க கிட்ட, இந்த சீட்ல எல்லாம் சேராதீங்க. விசுவாசிங்க கிட்ட சொல்றது என்னதுங்க? சொல்லுங்க. இந்த சீட்ல சேராதீங்க, சீட்டு பிடிக்காதீங்க, சீட்லயும் சேராதீங்க, சீட்டையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, பிடிக்காதீங்க. நிறைய பேர் சீட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க ஊரை விட்டுட்டு. அப்போ சீட்டு பிடிச்சவருடைய நிலைமை என்னது? அவருதான் அந்த பணத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு நல்ல விசுவாசிங்க இதெல்லாம் ஈடுபட மாட்டாங்க. எதுல? சீட்டு பிடிக்கிறது, சீட்ல சேர்றது, இதுல எல்லாம் நல்ல விசுவாசிங்க என்ன பண்ண மாட்டாங்க, சேர மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதுக்கு மிஞ்சி நீங்க சேர்ந்தீங்கன்னா அந்த கண்ணியில மாட்டாதபடிக்கு கர்த்தர் தான் உங்களை காப்பாற்றணும். ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 25:15 நாம் வாசித்தோம். நம்முடைய கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி இருக்கணும். நம்முடைய கண்கள் எப்போது யாரை நோக்கி இருக்கணும்? கர்த்தரை நோக்கி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 28 முதல் 32 வரை. நான் திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு திருத்திய மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இரு புதல்வர்கள் ஓமை. Parable of two children. மேலும் இயேசு, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக மாட்டேன் என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். இந்த வசனம் முக்கியமான வசனம். 31. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தார்கள். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்குள் நுழைவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார். நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர்.
அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் மிகுந்த பரம தந்தையே, எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். செய்திக்காக கொடுத்த இந்த நற்செய்தி பகுதிக்காக ஸ்தோத்திரம். இரு புதல்வர்கள் ஓமை, parable of two children என்ற ஓமையிலிருந்து நீர் எங்களோடு பேச போவதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இங்கு இந்த செய்தியை கேட்பவர்களையும், இதை நாங்கள் யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக பலருக்கு அனுப்பும் பொழுது இந்த செய்தியை கேட்பவர்களையும் நீர் ஆசீர்வதி. உமக்கு நாங்கள் துதியையும் கனத்தையும் மகிமையையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு ரெண்டு பெரிய வேத பகுதிகள் கொடுத்திருக்கிறார்கள் பிரசங்கத்துக்காக. அதுல ஒரு பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் 1 to 30 வசனம். அதாவது 30 வசனத்தையும் வாசித்து அதிலிருந்து பிரசங்கம் செய்யணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 1 to 30. இன்னொரு வேத பகுதி 1 பேதுரு 1 13 to 21. அதுல 8 வசனம் இருக்குது, 8 அல்லது 9 வசனம் இருக்குது. இன்னொரு வேத பகுதி பிரசங்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21 28 to 32. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சோ இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருளுரை பகுதிகள்ல மிகவும் சிறிய வேத பகுதி இந்த பகுதி தான். இரு புதல்வர்கள் ஓமை. எல்லாருமே நீங்க ரொம்ப நேரமா பேசுறீங்க, எங்களால கேட்க முடியல அப்படின்னு சொல்றதுனால நான் இப்ப எப்படியாவது பிரசங்கத்தை என்ன பண்ணணும், ஷார்ட்டா முடிக்கணும். கொஞ்ச நேரம் ஜெபிச்சு நிறைவான ஆசீர்வாதத்தை நம்ம கடவுள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். சிறிய ஜபத்தை கேட்டு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாருன்னு கேட்கணும். அதே மாதிரி கடவுளுடைய வார்த்தை, இந்த பிரசங்கம், இந்த அருளுரை அரை மணி நேரத்துக்கு மேல பேசக்கூடாது, ஷார்ட்டா பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்றதுனால நான் இன்னைக்கு ஷார்ட்டாவே முடிக்க நான் விரும்புறேன். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. உங்க முகத்துல ஒரு மகிழ்ச்சியை பார்க்கிறேன். என் பிரசங்கத்தை சுருக்கமா முடிச்சிடன்னு சொன்ன உடனே இளவரசி சிஸ்டருடைய, அப்புறம் லிதியா சிஸ்டருடைய, எல்லா கீர்த்தனாவுடைய எல்லா பருக்களும் தெரியுது. சோஃபியாவும் சந்தோஷப்படுது, அப்பா பாஸ்டர் சீக்கிரமா முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு, வீட்டுக்கு போய் சமையல் வேலையை பார்க்கலாம். இந்த இரு புதல்வர்கள் ஓமை, இந்த ஓமையை ஏன் இயேசு சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இயேசு 21ஆம் அதிகாரத்துல வெற்றி ஆர்ப்பரிப்போடு இயேசு எருசலேமில் நுழைகிறார். அவர் கழுதையின் மேல ஏறி அவர் என்னவா வராரு, ஒரு ட்ரையம்பன்ட் என்ட்ரி ஆஃப் ஜீசஸ். இயேசு ஒரு வெற்றி ஆர்ப்பரிப்போடு இயேசு எருசலேமில் நுழைகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வந்த உடனே நேரா அவர் என்ன பண்றாரு, இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார். அங்க என்ன பார்க்கிறாரு, இயேசு கோவிலுக்குள் சென்று கோவிலுக்குள்ளேயே விற்பவர்கள் வாங்குபவர்கள் ஆகிய எல்லாரையும் வெளியே துரத்தினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்போரின் இருக்கைகளையும் கழுத்து போட்டார். என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என எழுதியுள்ளது,
ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்குகிறீர்கள் என்று அவர்களிடம் சொன்னார். இதெல்லாம் அவர் பண்ணதை அங்க இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னு சொன்னா, அந்த எருசலேம் தேவாலயத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் பரிசேயர்களும். அல்லேலூயா. அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அவங்க தான் கவர்னிங் கவுன்சில் மெம்பர்ஸ் ஆஃப் த டெம்பிள் அட் ஜெருசலேம். அவங்க தான் சனகரிப் சங்கத்தினர். ஸோ இயேசு வந்து அந்த தேவாலயத்தை நிர்வகிக்கக்கூடிய குழு உறுப்பினர் அல்ல. அல்லேலூயா. அவர் ஒரு டிராவலிங் டீச்சர். ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு ஊரா போயிட்டு பிரசங்கிக்கக்கூடிய ஐட்டினரி ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு டீச்சர். மக்கள் அவரை ரபி என்றும் போதகர் என்றும் அழைத்தார்கள். ஆனால் அவர் அந்த எருசலேம் தேவாலயத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாக கமிட்டி உறுப்பினர் அல்ல. அல்லேலூயா. அவர் எந்த பதவியிலும் பொறுப்பிலும் இல்லை. அப்படி இருக்கும்போது இயேசு ஒரு கழுதையின் மேல ராஜா மாதிரி மக்கள் புடைசூழ ஆர்ப்பரிப்போடு வந்தவர் அந்த எருசலேம் தேவாலயத்துல அங்க இருந்த ஆடு மாடுகள் மற்றும் புறா இருக்கிறவர்கள் எல்லாரையும் அடிச்சு துரத்துறாரு. அந்த அந்த மணி எக்ஸ்சேஞ்ச், நம்ம வச்சிருக்கிற காசுல தேவாலயத்தினுடைய உண்டியல்ல போட முடியாது. ஏன்னா யூதர்கள் வைத்திருந்த காசுல அந்த ரோம பேரரசருடைய படம் இருக்கும். இப்ப நம்ம காசுல யாருடைய படம் இருக்குது? 3 சிங்கங்கள் இருக்கும். 3 சிங்கங்கள். அப்புறம் காந்தி படம் இருக்கும், நேரு படம் இருக்கும், அப்புறம் அரசியல் தலைவர்களுடைய படங்கள்லாம் இருக்கும். ஸோ எருசலேம் தேவாலயத்துல காணிக்க போட வர்றவங்க எந்த உருவமும் இல்லாத வெள்ளி காசு தான் காணிக்க போடும். அல்லேலூயா. ஆனா அந்த 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 காலத்துல ரோம பேரரசர்கள், ரோமன் சீசர்ஸுங்க தங்களுடைய முகத்தை அவங்க பதித்த பொற்காசுகளை வெள்ளி காசுகளை அவர்கள் மக்கள் மத்தியிலே நடமாட விட்டு இருந்தார்கள். யூதரா இருந்தாலும் புறஜாதிகளா இருந்தாலும் அந்த ரோம பேரரசர் கொடுத்த காணிக்கைகளை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தேவாலயத்துல வந்து ஒரு கவுண்டர் வச்சிருப்பாங்க, டேபிள் வச்சு. அதுல மக்கள் கொடுக்குற, ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாருன்னா அந்த ரோமன் காயின்ஸ் 10,000 ரூபாய் வாங்கிட்டு அங்க இருக்கிற காசுக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த விதமான முத்திரையும் இல்லாத வெள்ளி கட்டிகளை வெள்ளி காசுகளை கொடுப்பாங்க. அதுல எந்த பேர் இருக்காது. அதை போய் மக்கள் தேவாலயத்து உண்டியல்ல காணிக்க போடுவாங்க. ஸோ இயேசு என்ன பண்றாரு? நேரா வராரு. அந்த ஆடு மாடு புறா இந்த விற்கிறவங்க எல்லாரையுமே அடிச்சு துரத்திட்டு சாட்டை செஞ்சு அந்த காசுக்காரர்கள், மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்க, மக்களிடத்துல பணம் வாங்கி கொண்டு தேவாலயத்தில் காணிக்கை போடுவதற்கு அந்த பணத்தை கொடுக்கிற அந்த மக்களுடைய மேஜைகளை எல்லாம் கழுத்து போட்டு, தட் மீன்ஸ் அது மேல இருந்த பணத்தை எல்லாம் கீழ் தள்ளி கொட்டி விட்டு எல்லாரும் சாட்டையை வச்சு அடிச்சு துரத்துறாரு. எல்லாம் பயந்து அடிச்சு எல்லாம் வெளியில ஓடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அந்த இடம், அந்த காசுக்காரர்கள் அந்த ஆடு மாடு புறாக்களை எல்லாம் விற்பனை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த இடம், அந்த ஓபன் ஸ்பேஸ் யாருக்காக அது விடப்பட்டதுன்னா, யூதர் அல்லாதவர்கள், புற இனத்தவர்கள், புற ஜாதிகள் வந்து எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போக முடியாது. அதனால அவங்க ஜபம் பண்ற இடம் தான் எது? இந்த ஆடு மாடு புறாக்கள் இந்த காசுக்காரர்கள்லாம் இருந்த இடம். அதையெல்லாம் வந்து இவங்க ஏழை விட்டு இருக்கிறாங்க. இப்ப எப்படி மாநகராட்சி நகராட்சி அந்த மார்க்கெட்ல கடைகள்லாம் கட்டி ஏழை விடுறாங்களோ, அது மாதிரி அந்த எருசலேம் தேவாலயத்துல அந்த ஓபன் ஸ்பேஸ் ரோட்டோரமா அந்த இருக்கக்கூடிய அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு பக்கமா இருக்கக்கூடிய அந்த இடத்தை அந்த ஆடு மாடு புறா
காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ற இடத்த அங்க இருக்கிறவங்களெல்லாம் அடிச்சு துரத்தி விட்டார். ஆனா அங்க இருக்கிறவங்களாம் யாருடைய பர்மிஷன்ல குத்தகைக்கு வச்சு அந்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க? அது பிரதான ஆசாரியர், வேத பாரகர், ஆசாரியர்களுடைய அனுமதி பெற்று அவங்க அங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள துரத்தி விட்ட உடனே அவங்க போய் ரிப்போர்ட் பண்றாங்க பிரதான ஆசாரியர்கிட்டயும் வேத பாரகர்கிட்டயும் பரிசேயர்கிட்டயும். என்னங்க, நீங்க தானங்க எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தீங்க, அல்லேலூயா, உங்ககிட்ட காசு எல்லாம் கொடுத்துட்டு தானே நாங்க இங்க கடை வச்சிருக்கிறோம். திடீர்னு ஒருத்தர் நாசரேத்தூர் இயேசு வந்து, நசரேயனாகிய இயேசு வந்து எங்களை அடிச்சு விரட்டுறாருன்னா தேவாலயத்துக்கு யார் தலைவர்? தேவாலயத்தை நிர்வாகம் பண்றது நீங்களா இயேசுவா? எங்களுக்கு தெரிஞ்சாகணும். நாங்க என்ன சும்மாவா இங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம்? உங்களுக்கு நாங்க காசு கொடுத்துருக்கிறோம்ல, குத்தகை எடுத்து தானே நாங்க இங்க வியாபாரம் பண்றோம். அது மாதிரி அவங்க பேசின உடனே இந்த தேவாலயத்தினுடைய நிர்வாக குழு தலைவர்கள், பிரதான ஆசாரியர், சதுசேயர், வேத பாரகர் எல்லாம் இயேசு கிட்ட போறாங்க. இயேசு அங்க இருக்கிறார். அவங்க என்ன கேக்குறாங்க? எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். என்ன கேக்குறாங்க? ஆமா, நீங்க மாட்டு வந்தீங்க, நீங்க மாட்டு சாட்டை எடுத்தெல்லாம் அடிச்சு துரத்துறீங்க, உங்களுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அல்லேலூயா, எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. உடனே இயேசு என்ன கேக்குறாரு? சரி, நானும் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் என்ன பண்றேன்? பதில் சொல்றேன். யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தாரு, அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? வனாந்தரத்துல போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் வந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுங்கள் அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ணாரு. அவருக்கு பிரசங்கம் பண்ணவோ மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற அதிகாரத்தை யோவானுக்கு யார் கொடுத்தது? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் 21:25. திருமுழுக்கு அளிக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கும் அதிகாரம் யோவானுக்கு எங்கிருந்து வந்தது? விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடம் இருந்தா என்று கேட்டார். அதாவது யோவானுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற அந்த அதிகாரம், அந்த பவர், அந்த அத்தாரிட்டி யோவானுக்கு கொடுத்தது யார்? கடவுள் கொடுத்தாரா அல்லது மனிதர்கள் கொடுத்தார்களா? நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே அவங்க தனியா போய் பேசிக்கிறாங்க. அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால், கடவுளிடமிருந்து வந்தது என்போமானால், பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து வந்தது என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டி இருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக தீர்க்கதரிசியாக கருதுகின்றனர் என்று தங்களுடைய பேசிக் கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். யோவானுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற அதிகாரத்தை தேவன் கொடுத்தாரா மனிதர்கள் கொடுத்தார்களா என்று கேட்கும்போது, தேவன் கொடுத்தார் என்றால் பின்ன ஏன் நீங்கள் யோவானினுடைய பிரசங்கத்தை கேட்டு விசுவாசித்து நீங்க போய் யோவான் கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கல அப்படின்னு இயேசு கேட்பார். இல்ல, யோவானுக்கு யாரோ ஒரு மனிதர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோமானா ஜனங்க கல் எடுத்து இந்த பிரதான ஆசிரியர், வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர் என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும் யோவான் வந்து ஒரு தீர்க்கதரிசி. அதனால நம்ம வந்து கடவுள் கொடுத்தாருன்னு சொன்னாலும் நமக்கு பிரச்சனை, மனிதர்கள் யாரோ கொடுத்தாங்கன்னு சொன்னாலும் நமக்கு பிரச்சனை. அதனால எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடலான்ட்டு அவங்க சொல்றாங்க. யோவானுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற அதிகாரத்தை
யார் கொடுத்ததுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு இயேசு சொல்றாரு, அப்படியானால் நானும் எந்த அதிகாரத்தினால இதை செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்களும் கப்சிப்புன்னு அமைதியா போயிட்டாங்க. ஸோ அதன் பிறகு இயேசு என்ன பண்றாருன்னா, தன்னிடம் கேள்வி கேட்ட அந்த பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்கள், யூத மத தலைவர்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, பதில் கொடுக்கும்படியாக 3 ஓமைகளை சொல்கிறார். எத்தனை ஓமைகளை சொல்றாரு? 3 ஓமைகள். ஜீசஸ் டோல்டு 3 parables. 3 ஓமைகளை சொல்கிறார். அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் இந்த 3 ஓமைகளில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? தனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, தான் யார், இயேசுவாகிய தனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, இயேசுவாகிய கிறிஸ்து ஏன் இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறார், உண்மையிலே இயேசு கிறிஸ்து யார் என்கிற கேள்விகளுக்கு பதிலாக இயேசு எத்தனை ஓமை சொல்றாரு? 3 ஓமைகளை சொல்லுகிறார். அதுல சொல்லக்கூடிய முதல் ஓமை தான் இப்போது நாம் வாசித்த வேத பகுதி, இரு புதல்வர்கள் ஓமை. 2வது கீழே இருக்குது 33ல, கொடிய குத்தகக்காரர் ஓமை. 3வது 22வது அதிகாரத்துல திருமண விருந்து ஓமை. அல்லேலூயா, திருமண விருந்து ஓமை. இந்த 3 ஓமைகளும் இயேசு கிறிஸ்து யார், எந்த அதிகாரத்துல அவர் இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறார் என்று இந்த 3 அதிகாரத்தில 3 ஓமைகளிலே நாம் பார்க்கிறோம். இந்த 3 ஓமைகளிலேயே மிகவும் சின்ன ஓமை எதுங்க? நம்ம வாசித்த ஓமை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னைக்கு திருச்சபைகளில பிரசங்கிக்கும்படியாக 3-4 வசனங்கள் கொடுத்திருக்கிறாங்க. 3 கொடுத்திருக்காங்க. ஒன்று யோவான் 8:1-30, 2வது 1 பேதுரு 1:13-21, இன்னொன்று மத்தேயு 21:28-32. நம்ம இந்த மத்தேயை எடுத்துக்கிறோம். இதற்கு முன்பதாக நம்ம பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த மத்தேயுல வரக்கூடிய இந்த இரு புதல்வர்கள் ஓமை இது ஒரு ஸ்பெஷல் சோர்ஸ், மத்தேயுனுடைய தனி மூலம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, குறிப்பாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா சமநோக்கு நற்செய்திகள் என்று அழைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் மார்க்கு தான் சுவிசேஷமா எழுதப்பட்டது. மார்க்கு பேதுருவினுடைய சீடனாக இருந்தார். பேதுரு இயேசுவின் சீடர். சோ இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் யார் கேட்டு? பேதுரு கேட்டு அதை மார்க்கு அவரோடு இருந்ததுனால மார்க்கு அதை சுவிசேஷமாக எழுதினார். அல்லேலூயா. சோ எல்லா நற்செய்திகளுமே மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 நற்செய்திகளில முதலாவது எழுதப்பட்டது எதுன்னா மார்க்கு. எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் யார் எழுதுறாங்களோ ஒரு புக்கு, அந்த புக்கு சின்னதாக தான் இருக்கும். அல்லேலூயா. இப்போ இயேசுவின் 7 வார்த்தைகளை பற்றி நான் ஒரு புக்கு எழுதினேன். அந்த புக்கு நாளைக்கு தான் ப்ரெஸ்ல இருந்து வருது. 5ஆம் தேதியே நான் கேட்டேன், அந்த இயேசுவின் 7 வார்த்தைகள் புக்கை பிரிண்ட் பண்ணி கொடுங்க, 5ஆம் தேதி சாம்பல் புதன்கிழமை. அந்த ப்ரெஸ்ஸுக்காரங்க டிலே பண்ணி 15 நாள் 20 நாள் டிலே பண்ணி நாளைக்கு தான் அதை பைண்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. பிரிண்ட் ஆயிடுச்சு, கண்டென்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. அந்த இயேசுவின் 7 வார்த்தைகள் அட்டை மட்டும் அதுவும் பிரிண்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு அதை ஒட்டி நாளைக்கு ஒரு 11-12 மணிக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வருடமும் ஒரு 500 புக்கு போட கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அந்த புத்தகம் எல்லாருக்கும் விநியோகிக்கப்பட அந்த அச்சகத்துக்கு நாம் கட்ட வேண்டிய பணம் கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய்
30,000 ரூபாய் ஆகும். இந்த புத்தகத்தை எல்லாம் விற்றுதான் அந்த பணத்தை கட்ட வேண்டும். ஆகவே இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கும்படியா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சோ முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க்கு தான். அந்த மார்க்கு சுவிசேஷத்தை மார்க் எழுதும்போது இயேசுவினுடைய வார்த்தைகள் சேயிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு கியூன்னு சொல்லுவாங்க, கொல்லே. ஸோ மார்க்கு சுவிசேஷத்தையும் அந்த சேயிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் இயேசுவினுடைய வார்த்தைகள் புத்தகத்தையும் அடிப்படையாக கொண்டு மத்தேயுவும் லூக்காவும் சுவிசேஷங்களை எழுதினார்கள். அல்லேலூயா. அப்படி எழுதும்போது மத்தேயு என்ன பண்ணார்னா, அவருக்குன்னு ஒரு சிறப்பு மூலம் இருந்தது. மத்தேயுனுடைய சிறப்பு மூலம், ஸ்பெஷல் சோர்ஸ் ஆஃப் மேத்யூ, அதை பார்த்து அவர் எழுதினாரு. அதே மாதிரி லூக்காவும் என்ன பண்ணாருன்னா, அந்த மார்க்கு கியூவை பார்த்து எழுதும்போது அவர்கிட்டயே ஒரு தனி மூலம் இருந்தது, ஸ்பெஷல் சோர்ஸ் ஆஃப் லூக். அவர் என்ன பண்ணாரு, லூக்கா நற்செய்தி எழுதினார். அது மாதிரி மத்தேயு சுவிசேஷத்தை எழுதும்போது இந்த இரு புதல்வர்கள் ஓமை மத்தேயுனுடைய சிறப்பு மூலம், தனி மூலம். அல்லேலூயா. இந்த இரு புதல்வர் ஓமை வேற எங்கேயுமே இருக்காது. மார்க்குலயோ லூக்காவிலையோ யோவான்லயோ இருக்காது. அதே மாதிரி லூக்கா 15ல கெட்டகுமாரன் கதையை நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஒருத்தருக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இளையகுமாரன் தூர தேசத்துக்கு போய்விட்டான், மூத்த மகன் மட்டும் அப்பா கூட இருக்கிறான் இல்லையா? அந்த கதை லூக்காவினுடைய ஸ்பெஷல் சோர்ஸ். இது நாங்க அந்த புதிய ஏற்பாட்டை நாங்கள் நடத்தும் போது மாணவர்களுக்கு டீச் பண்ணுவோம். பிஹெச் ஸ்ட்ரீட்டர்னு ஒருத்தர் இருந்தார், புதிய ஏற்பாட்டு அறிஞர் பிஹெச் ஸ்ட்ரீட்டர். அவர் தான் இந்த நற்செய்திகள்லாம் எப்படி எழுதப்பட்டது, மார்க்கு, கொல்லே, மேத்யூ ஸ்பெஷல் சோர்ஸு, லூக்கா ஸ்பெஷல் சோர்ஸ், 4 சோர்ஸை வச்சு இந்த 3 சுவிசேஷம் எழுதப்பட்டதை அவர் சொல்வார். யோவான் ஒரு தனி சுவிசேஷம். இங்க நம்ம என்ன பார்க்கிறோன்னா, இந்த இரு புதல்வர்கள் ஓமையில ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. கிரேக்க மொழியில எப்படி இருக்குதுன்னா பிள்ளைகள் தான் இருக்குது. அல்லேலூயா. கிரேக்க மொழியில எப்படி இருக்குதுங்க? பிள்ளைகள். மேலும் இயேசு இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எந்த நிகழ்ச்சியை பற்றி? அந்த பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், சதுசேயர்கள் அவங்களாம் கேள்வி கேட்கிறாங்கல்ல இயேசு கிட்ட, எந்த அதிகாரத்துல இந்த காரியத்தெல்லாம் பண்றீர்கள்? அப்புறம் இவர் திரும்பி கேள்வி கேட்கிறாரு, யோவான் ஞானஸ்தானம் எப்படி கொடுத்தான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் அவங்களாம் போயிட்டாங்க பதில் சொல்ல முடியாம. இயேசு நானும் உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதை பற்றி கேட்கிறார் இயேசு 28ல. மேலும் இயேசு இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அல்லேலூயா. நான் பிரதான ஆசாரியர், வேத பாரகர், சதுசேயர் இவர்களோடு நான் விவாதம் செய்தேனே, என்ன அவங்க கேள்வி கேட்டாங்களே, நான் பதில் சொன்னேனே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓமையை ஆரம்பிக்கிறார். ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். இங்கிலீஷ்ல சில பைபிள்ல சன்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, சில பைபிள்ல சில்ட்ரன் போட்டிருப்பாங்க. வேற இங்கிலீஷ் பைபிள் வச்சுக்கிறீங்களாப்பா? படிங்க. மத்தேயு 21:28 டக்குன்னு படிங்க. என்ன டிரான்ஸ்லேஷன்? கேஜேவி. அது அப்படிதான் இருக்குது. ESV படிங்க டக்குன்னு. 21:28. What do you think? A man had 2 sons, and he went to ஓகே. அங்க சில டிரான்ஸ்லேஷன் சன்ஸ்ன்னு இருக்குது, சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல என்ன இருக்குதுங்க? சில்ட்ரன். ஏன்னா கிரேக்க மொழியில சன்ஸ்ன்னு இல்லை. கிரேக்க மொழியில என்னன்னு இல்லை? சன்ஸ்ன்னு இல்லை.
கிரேக்க மொழியில என்னன்னு இருக்குதுன்னா டெக்னா, இரண்டு, ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், 2 புதல்வர்கள் இருந்தார்கள். கிரேக்க மொழியில என்னன்னு இருக்குதுன்னா டெக்னா, புதல்வன் டெக்னான், புதல்வர்கள் டெக்னா. டெக்னான்னா ப்ளூரல், டெக்னான் அப்படின்னா சிங்குலர். டெக்னான்னா பிள்ளை, டெக்னான்னா பிள்ளைகள். ஒரு ஒரு தந்தைக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை கிட்ட போயிட்டு அப்பா பேசுறார். நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்புலையும் கேஜேவிலையும் பிள்ளைகள் சன்ஸ்ன்னு தான் இருக்குது. அல்லேலூயா. ஆனா அதுக்கு மூல பாஷையில என்னன்னு இருக்குது? டெக்னா. சிங்குலர் வந்து டெக்னான். ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அல்லேலூயா. நீ மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அதுக்கு அந்த மகன் மறுமொழியாக, நான் போக மாட்டேன். ஜெசுதான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. ஏதாவது ஒரு வேலையை நீங்க விட்டீங்கன்னா உடனடியா என்ன பண்ணுவான் ஜெசு? ஏதாவது ஒரு பதில் சொல்லுவான். அவன் என்ன பண்ணிட்டான்? நான் போக மாட்டேன் என்றார். அப்புறம் ஜெசி என்ன பண்ணுவா? சரி சரி நான் போயிட்டு வரேன் போவான். கைத்தட்டி ஆடு ஒரு மகிழ்வு போறான். பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். சோ ஒரு மகன் கிட்ட போறார். அந்த மகன் கிட்ட சொல்றாரு, மகனே, நீ இந்த திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக மாட்டேன் என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அதே மாதிரி அவர் என்ன பண்றாரு? இன்னொரு மகன் கிட்டையும் போறார். யாரு? அந்த அப்பா. அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா. சரிப்பா, நான் போறேன்ப்பான்னு சொல்லிட்டார். நிறைய பிள்ளைங்க இப்படிதான் பண்றது. நான் க்ளோரி சிஸ்டர் ஏதாவது வேலை விட்டா சரி நான் செய்யறேன்னு சொல்லிடுறேன். ஆனா செய்ய மாட்டான். நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. சோ ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அதுல ஒருத்தவங்கிட்ட போய் அப்பா சொல்றாரு, அப்பா நம்ம திராட்சை தோட்டத்துல போய் தண்ணி ஊற்றணும், நம்ம திராட்சை தோட்டத்துல போயிட்டு காஞ்சி போன இலையெல்லாம் கத்தரிக்கணும், திராட்சை தோட்டத்துல கொடிகள்லாம் கீழே படர்ந்துருக்கும், அதெல்லாம் தூக்கி மேலே விடணும். அவங்க ஊர்ல திராட்சை தோட்டம் தானே, அதனால போய் வேலை செய்யுன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பையன்கிட்ட சொல்றாரு, அவன் நான் போக முடியாதுன்னுட்டான். ஆனா அப்புறம் அவர் என்ன பண்றாரு? தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு பிறகு போய் திராட்சை தோட்டத்துல வேலை செய்யறார். 2வது மகனிடமும் அப்படி போய் சொல்றாரு, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. 31வது வசனம், இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். இந்த 2 பிள்ளைகள்ல அப்பாவுடைய விருப்பத்தின்படி செயல்பட்டது யார்? இந்த 2 பேர்ல தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டது யார்? அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தார்கள். அதான் ஃபர்ஸ்ட் போய் ஒருத்தர்கிட்ட சொல்றாரு இல்லையா, அவர்தான் தந்தையின் சித்தத்தை செய்தவர் என்று சொன்னார்கள். இயேசு அவர்களிடம், இதுக்கு இயேசு என்ன பதில் சொல்றார் பாருங்க. இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும், அதாவது ஆயக்காரர்களும் மக்களிடத்துல வரி வசூலிக்கிறவர்களும் வரி தண்டுவோரும் அப்புறம் வேசிகளும், தூய தமிழ்ல விலை மகளிரும், வரி தண்டுவோரும் விலை மகளிரும்
வேசிகளும் உங்களுக்கு முன்பாகவே இறை ஆட்சிக்குள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். கைத்தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சி. நீங்க வச்சிருக்கிற பைபிள்ல படிங்க, வசனம் 31 படிங்க. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, இது இயேசு ஏன் சொல்றான்னா, இந்த 2 மகன்கள் ஓமையில ஒரு மகன் நான் திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா அவர் மனதை மாற்றிக்கொண்டு திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்தார். ஒரு மகன் நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகவில்லை. ஏன் இயேசு இங்க 2 பேரை அவர் சுட்டி காட்டுறார் என்றால், நாம் வாசிக்கிற வேத பகுதியில 2 வகையான கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். ஒருத்தவங்க யாருன்னா பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள், யூத மத தலைவர்கள். அல்லேலூயா. அவங்க ஒரு மகனுக்கு அடையாளம். யூத மத தலைவர்கள், தேவாலயத்தை ஆட்சி புரிகிறவர்கள், தேவாலயத்தை நிர்வாகிக்கிறவர்கள். பிரதான ஆசாரியர், வேத பாரகர்கள், சரிசெயர்கள், சதுசெயர்கள், பரிசெயர்கள், ஒரு மகனுக்கு அடையாளம். 2வது மகன் யார் என்றால், நம்ம பார்த்தோம் இல்லையா 31ஆம் வசனத்துல, ஆயக்காரர்களும் தேசிகளும் 2வது மகனுக்கு அடையாளம். 2வது மகனுக்கு அடையாளம் யார்? கஸ்தூரி அம்மா. ஆயக்காரர், தேசிகள். ஆண்களுக்கு ஒரு உதாரணம், பெண்களுக்கு ஒரு உதாரணம். ஆண்களுக்கு உதாரணம் யார் என்றால் ஆயக்காரர்கள். டோல்கேட்ல இப்ப நம்ம டோல்கேட் பாக்குறோம் இல்லையா, இப்ப எங்க பார்த்தாலும் ஹைவேஸ்ல என்ன இருக்குதுங்க, நேஷனல் ஹைவேஸ்ல டோல்கேட். அங்க நம்ம கார்ல போனா, லாரியில போனா அங்க டோல்கேட் ஃபீஸ் கட்டிட்டு தான் நம்ம போகணும். அது மாதிரி இயேசுவின் காலத்துல நிறைய டோல்கேட் இருந்தது. அந்த டோல்கேட்ல சுங்கச்சாவடி, அங்க வரி வசூல் பண்றவங்களுக்கு பேரு ஆயக்காரர்கள் பேரு. அநியாயமா அவங்க என்ன பண்ணுவாங்க? வரி வசூல் பண்ணுவாங்க. 100 ரூபாய் வசூல் பண்ணணும்னா 400 ரூபாய் வசூல் பண்ணுவாங்க. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு சொல்றாரு, தேவாலயத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், பிரதான ஆசாரியர் ஒரு மகனுக்கு அடையாளம். அல்லேலூயா. அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாங்க, ஆனா அதன்படி செய்வதில்லை. ஒரு மகன் சொல்லுகிறான், நீ போய் திராட்சை தோட்டத்துல வேலை செய் என்று சொன்ன பொழுது அந்த மகன், போகிறேன் அப்பா, நான் திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்கிறேன் என்று சொன்னான். ஆனால் அவன் சொன்னபடி திராட்சை தோட்டத்துக்குள்ள போய் வேலை செய்யணும். அது மாதிரி இந்த யூத மத தலைவர்கள், பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்கள், இவங்க நான் திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்கிறேன் என்று சொல்லியும் போகாதவங்க, கடவுளின் வார்த்தையை புறக்கணித்தவங்க, உதாசீனப்படுத்தினவங்க. They neglected the words of the Father. 2வது யாரு? ஒரு மகன் சொல்றான், நான் போக மாட்டேன். என்னதுங்க? நான் போக மாட்டேன், எனக்கு வேலை இருக்குது. நாங்க காலையில ஜோயலுக்கு போன் பண்ணோம். ஜோயலுக்கும் டேனியலுக்கும் ஒரு வேலை தச்சு முடிச்சிட்ட பிறகு டீச்சர்ஸ் காலனியில் இருக்கிற சிஎஸ்ஐ ரெவரண்ட பார்க்கணும், நீங்க வாங்கப்பா அப்படின்ட்டு கூப்பிட்டேன். இல்லை, எனக்கு இதோட ஒரு பெரிய வேலை இருக்குது, நான் அந்த வேலைக்கு போறேன்ட்டு போயிட்டேன். பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னொரு மகன், நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன், எனக்கு ஒர்க் ஜாஸ்தியா இருக்குது,
நான் வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் அவன் மனதை மாற்றிக்கொண்டு அவன் என்ன பண்றான், அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் வேலை செய்கிறான். கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அந்த அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அப்புறம் மனசு மாறி திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்தது யார் என்றால் அதை போன்றவர்கள் தான் இந்த ஆயக்காரர்களும் வேசிகளும். அல்லேலூயா. சோ ஆயக்காரர்களும் வேசிகளும் பாவிகள் தான், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் தான். அதனால்தான் அவங்கள பாவிகள் நம்ம சொல்றோம். ஆயக்காரர்களும் வேசிகளும் பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கிற 10 கட்டளைக்கு புறம்பானவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். களவு செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக. அந்த டோல்கேட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து பணத்தை திருடுறவங்க, பொய் சொல்லி அதிகமாக பணத்தை வாங்குறவங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக 7th கமாண்ட்மெண்ட், 7வது கட்டளை ஜெனரலா. அந்த கட்டளையின்படி இந்த வேசிகள் என்ன செய்தாங்க, அவங்களும் பாவிகள் தான். ஆனா யோவானுடைய பிரசங்கத்தை அவங்க கேட்கிறாங்க. இந்த ஆயக்காரர்களும் இந்த வேசிகளும் யாருடைய பிரசங்கத்தை கேட்கிறாங்க, யோவானுடைய பிரசங்கத்தை கேட்கிறாங்க. இந்த முழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானன். அவனுடைய பிரசங்கத்தை கேட்ட இந்த ஆயக்காரர்களும் இந்த வேசிகளும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நேரம் வேகமா ஓடி யோர்தான் நதியில குதிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம், யோவான் பிரசங்கம் பண்ணாரு, நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவங்கள் கழுவப்படும்படியாக, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக என்கிட்ட வந்து யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். மனம் திரும்பி இந்த ஞானஸ்தானத்தை பெற்று பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிங்கள் அப்படின்னு அவன் பிரசங்கம் பண்ண உடனே என்ன நடந்தது, இந்த ஆயக்காரர்களும் இந்த வேசிகளும் யோவானிடத்திலே போய் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். மார்க்கு 1:15 படிங்க. மத்தேயு 3:2. மத்தேயு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றினான். சோ இயேசுவினுடைய முதல் பிரசங்கமோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. யோவானுடைய முதல் பிரசங்கமோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இந்த பிரசங்கத்தை கேட்ட யூத மத தலைவர்கள் மனம் திரும்பவில்லை, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் யோவானுடைய பிரசங்கத்தை கேட்ட ஆயக்காரர்களும் இந்த வேசிகளும் விலை மாதர்களும் வரி வசூல் செய்கிறவர்களும் என்ன செய்தார்கள், யோர்தான் நதியிலே போய் முழுகி யோவானிடத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. இதைத்தான் இயேசு சொல்லுகிறார். இயேசு என்ன சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பதாக, அல்லேலூயா, உங்களுக்கு முன்பதாக வரி தண்டுவோரும் வரி வசூலிப்பவர்களும் ஆயக்காரரும் விலை மகளிரும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாகவே கடவுளுடைய ராஜ்யத்துக்குள் நுழைவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
ஒரு ஒரு ஸ்டடி பைபிள்ல நான் இதுக்கு விளக்கத்தை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, அவங்க யோவானுடைய செய்தியை கேட்பதற்கு முன்பதாக பாவிகளா தான் இருந்தாங்க. யோவானுடைய செய்தியை கேட்பதற்கு முன்பதாக பாவிகளா இருந்தாங்க. ஆனா யோவான் கடவுளுடைய தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசி மல்கியா. பழைய ஏற்பாட்டுடைய கடைசி தீர்க்கதரிசி யாருங்க? மல்கியா. அந்த மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு 400 வருஷம் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் வரவில்லை. அந்த காலத்துக்கு பேரு சைலண்ட் இயர்ஸ் அல்லது டார்க் பீரியட், இருண்ட காலம். No prophetic word was given to the people of Judah. யூதாவின் மக்களுக்கு எந்த விதமான கடவுளின் வார்த்தை கொடுக்கப்படவில்லை. 400 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் யோவானை அனுப்பினார் தீர்க்கதரிசியா. கடைசி தீர்க்கதரிசி யாருங்க? மல்கியா தீர்க்கதரிசி. 400 வருஷத்துக்கு பிறகு வந்த தீர்க்கதரிசி யாரு? யோவான் ஸ்நானன், ஜான் த பேப்டிஸ்ட். இந்த 400 வருஷ இடைவெளியில தீர்க்கதரிசிகள் வரவில்லை. அப்பொழுது அந்த யூத மத தலைவர்கள் தான், சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், மற்ற இதர தலைவர்கள் தான் யூத மக்களை ஆட்சி புரிந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் மக்களை ரட்சிப்பதற்காக இயேசுவை அனுப்புவதற்கு ஒரு முன்னோடியாக, ஒரு பயனீராக, ஒரு பைலட்டாக, வனாந்திரத்தில் கூக்குரலிடக்கூடிய ஒரு சத்தமாக யோவான் ஸ்நானனை அனுப்பினார். அல்லேலூயா. அவன் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த வரி வசூலிப்பவர்களும் வரி தண்டுவோரும் விலை மகளிரும் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று இறை ஆட்சிக்குள் பிரவேசித்தார்கள். அதாவது வேசி என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல பிராஸ்டிடியூட் அல்லது ஹார்லட் அல்லது ஓர், WHORE என்ற வார்த்தை வருகிறது. வேசி, பிராஸ்டிடியூட், ஹார்லட், ஓர். ஆனா அதுக்கு கிரேக்க வார்த்தை என்னன்னா போர்னே, விலை மாது. அது ஆண்களை குறிக்கிற வார்த்தையா இருந்தா பர்னிகேட்டர், ஓர் மாங்கர், போர் நோஸ். இன்னைக்கு இந்த காலை நேரத்துல எல்லாரும் வேசிகளை தான் ரொம்ப பாவின்றாங்க. அந்த வேசிகிட்ட போய் தப்பு பண்றவனை யாராவது குறை சொல்றாங்களா? விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பற்றி நம்ம பார்க்கிறோம் யோவான் 8ஆம் அதிகாரத்துல. விபச்சாரம் பண்ணும்போது 2 பேரை தானே பிடிக்கணும். ஆனா யாரை கூட்டின்னு வராங்க? அந்த பெண்ணை தான் கூட்டிட்டு வருவாங்க. அப்ப அந்த விபச்சாரம் பண்ண அந்த ஆண் என்ன ஆனா அவனை விட்டுடுறாங்க. அவன் எப்படியே தப்பிச்சு போயிட்டான். அதனால இந்த வரி வசூலிப்பவர்கள் விலை மகளிர் என்பதை அது ஆண்களையும் பெண்களை, விபச்சாரம் பெண்கிற ஆண்களையும் பெண்களையும் அது குறிக்கும். ஆனா பெண்களை வந்து அந்த கால சமுதாயம் ரொம்ப மட்டமா நினைச்சதுனால நம்ம பைபிள்ல விபச்சாரர், ஆயக்காரரும் வேசிகள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வேசி, பிராஸ்டிடியூட், பெண், போர்னே. அதே ஆணா இருந்தா பர்னிகேட்டர், போர் மாங்கர், போர் நோஸ், விபச்சாரக்காரன். சோ யோவானுடைய பிரசங்கத்தை கேட்ட விபச்சாரம் பண்ணுகிறவர்கள் ஆணா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அவங்க வசனத்தை கேட்டு தண்ணீரை மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. யோவானுடைய பிரசங்கத்தை கேட்ட ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ்,
அவங்க பிரசங்கத்தை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஸோ யோவானை அவர்கள் தீர்க்கதரிசிகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தை கடவுளின் வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு அவங்ககிட்ட பாவத்தை அறிக்கை செய்து தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து தேவராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. ஆனா இந்த வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், இந்த யூதர்களின் தலைவர்கள் யோவானுடைய வார்த்தையை கேட்டாங்க, அதுக்கு கீழ்ப்படியல. இப்ப புரியுதுங்களா? இயேசு இந்த ஓமையை ஏன் சொன்னாருன்னா, கீழ்ப்படியாத அந்த மகன் யூத மத தலைவர்களை குறிக்கும். கீழ்ப்படிந்தவர்கள் யோவானுடைய வார்த்தையை கேட்டு அந்த யோர்தான் நதியிலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரலோக ராஜ்யத்துக்குள் போகிறவர்கள் யாரை குறிக்கும்? பாவம் செய்கிற அந்த ஆயக்காரர்களையும் அந்த வேசிகளையும், பெண் ஆண் அந்த வேசிகளையும் குறிக்கும். இந்த நேரத்தில் முக்கியமான வார்த்தை என்னன்னா கீழ்ப்படிதல். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏசு அதுதான் சொல்றார். இந்த ஆயக்காரரும் வேசிகளும் கடவுளுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தாங்க. இந்த டெக்ஸ்ட் நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில சிலர் மனம் திரும்புதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மெட்டனோயா, சேஞ்ச் ஆஃப் மைண்ட். அவன் மனம் மாறி அவன் திராட்சை தோட்டத்துக்கு போனான். ஆனால் இந்த வாசித்த வேத பகுதியில கீழ்ப்படிந்தவன் திராட்சை தோட்டத்துக்கு போனான். அல்லேலூயா. கீழ்ப்படிந்த ஆயக்காரரும் வேசிகளும் யோர்தான் நதியிலே யோவானின் வார்த்தையை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஆக மனம் திரும்புதல் ஒரு முக்கியமான குறிப்பா இருந்தாலும் கீழ்ப்படிதல் ஒரு முக்கியமான குறிப்பு. மத்தேயு 7:21 வாசிங்க. மத்தேயு 7:21 படிங்க. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண் உலகில் உள்ள என் தந்தையின் சித்தத்தின்படியே திருவுலத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அல்லேலூயா. சோ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து யார் செய்யறாங்களோ அவங்கதான் எங்க போவாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. இன்னொரு வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 28:20 ஞானஸ்நான கட்டளை படிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படியா கற்பியுங்கள். கிறிஸ்துவ சபையினுடைய மிக முக்கியமான வேத பகுதி இது. கிரேட் கமிஷன், மாபெரும் கட்டளை என்று அழைக்கப்படுகிறது. விசுவாசிகள் போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதுதான் இயேசு போதகர்களுக்கு சொன்ன வார்த்தை, அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன வார்த்தை. நாங்க உங்களுக்கு போதிப்பதை நீங்க என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். நான் உங்களுக்கு உபதேசித்த யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சோ நாம் வாசித்த இந்த வேத பகுதியில ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு மகன் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகவில்லை, ஒரு மகன் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவன் சென்றான். ஆகவே we should not only be talkers, பேசுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நாம் என்னவா இருக்கணும்? செயல்படுகிறவர்களாய் இருக்கணும். we should be doers. இன்னைக்கு கிறிஸ்துவ சபையில என்னதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்? பேசிட்டு தான் இருக்கிறோம். லாட் ஆஃப் டாக்ஸ். பாஸ்டா இருந்தாலும் சரி, மூப்பரா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் we should be the doers. நம்ம பேசுகிறவர்களாய் இராமல் நம்ம செய்கிறவர்களாய் இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும். இந்த ஓமையை இயேசு தன்னை கேள்வி கேட்டவர்களுக்கு பதிலாக அவர் கூறினார். மீதி இருக்கிற 2 ஓமைகளையும்
வரக்கூடிய நாட்களில் நமக்கு நேரம் இருந்தால் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.